நம்மளோட ஃப்ளோர் ஃபினிஷ் என்னதான் எக்ஸிஸ்டிங் கிரவுண்ட் லெவலில் வர 2 to 3 feet ஹைட்டாக இருந்தாலுமே பெருசாக மழை வந்து ஃப்ளட் வர சமயத்தில் ஸ்ட்ரக்சருக்குள்ளே தண்ணி வரதான் செய்து தவிர்க்க முடியறதில்ல. கிரவுண்ட் ஃப்ளோருக்கு மேலே ஹைட்டாக தூக்கி கட்டியே இந்த நிலமை அப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோருக்கு கீழே கட்டுற அண்டர் கிரவுண்ட் ஸ்ட்ரக்சரோட நிலமை என்ன? ஃப்ளட் வர சமயத்தில் அந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது? கிரவுண்ட் ஃப்ளோருக்கு மேலே இருக்க ஸ்ட்ரக்சர்லேயே ஃபயர் வந்துச்சு அப்படின்னா எக்ஸிட் ஆகிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இதுவே அண்டர் கிரவுண்ட் ஸ்ட்ரக்சரில் ஃபயர் வந்துச்சு அப்படின்னா Yo guys watching Civil Only Civil with me Saran Mayilnathan. Welcome to the video how to construct underground structure. கிரவுண்ட் லெவலுக்கு கீழே இருக்க ஸ்ட்ரக்சரை நம்ம அண்டர் கிரவுண்ட் பேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நார்மலாக கிரவுண்ட் ஃப்ளோருக்கு மேலே இருக்க ஸ்ட்ரக்சரை நம்ம வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் அது மாதிரி சொல்லுவோம் இல்லையா? ஆனால் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு கீழே இருக்க ஸ்ட்ரக்சரை நம்ம பேஸ்மெண்ட் 1, பேஸ்மெண்ட் 2, பேஸ்மெண்ட் 3 இந்த மாதிரி சொல்லுவோம். நம்ம இந்த பேஸ்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லா இடத்துலையெல்லாம் பண்ணிட முடியாது. அதுக்குன்னு சொல்லி பெர்மிட் அண்ட் அப்ரூவல் வாங்கணும். நம்ம பெர்மிட் அப்ளை பண்ண உடனே நம்மளோட சைட்டுக்கு ஜியோடெக்னிக்கல் இன்ஜினியர் விசிட் பண்ணுவார். விசிட் பண்ணி நம்மளோட சைட்டை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவார். அதில் சாயில் டெஸ்ட், வாட்டர் டேபிள், அதுக்கப்புறமா ஃப்ளட் டேட்டாஸ் இதெல்லாம் அனாலிசிஸ் பண்ணி எல்லாம் ஓகேவாக இருந்தால் மட்டும்தான் பெர்மிட் கொடுப்பாரு. சாயிலை பொறுத்த வரையில் அதுக்குண்டான பேரிங் கெப்பாசிட்டி ரொம்பவே அதிகமாக இருந்தால் தான் பெர்மிட் கிடைக்கும். வாட்டர் டேபிள் பொறுத்த வரையில் பேஸ்மெண்ட்டோட ஹைட் என்னவோ அதுக்கு குறிப்பிட்ட தூரத்துக்கு கீழே வாட்டர் இருந்தால் மட்டும்தான் நமக்கு பெர்மிட் கிடைக்கும். அதே மாதிரி ஃப்ளட் வர ஏரியாஸ்க்கு அண்டர் கிரவுண்ட் ஸ்ட்ரக்சர் பெர்மிட் கிடையவே கிடையாது. சரி, ஓகே, பெர்மிட் கிடச்சிருச்சு, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி கன்சிடர் பண்ண வேண்டிய எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. அந்த விஷயம்லாம் என்னென்னா ஃப்ளட் அண்ட் மாய்ஸ்டர், வென்டிலேஷன், ஃபயர் எக்ஸிட், அப்புறம் சாயில் ப்ரெஷர் இதெல்லாம் கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோருக்கு மேலே இருக்க ஸ்ட்ரக்சரில் ரூஃபில் மட்டும்தான் தண்ணி வரும். ஸோ அங்கே மட்டும் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணுறோம். நம்மளோட வால்ஸில் பெருசாக தண்ணி நிற்கிறதில்ல, அங்கே பாதிப்பும் இல்லை அதனால். ஆனால் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு கீழே கட்டுற அண்டர் கிரவுண்ட் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரையில் மழை தண்ணி வந்துச்சு அப்படின்னா அதனோட சைட் வால்ஸில் படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த மழை தண்ணி இன்னுமே கீழே போயிட்டு நம்மளோட பேஸ்மெண்ட்டோட ஃப்ளோர் வழியாக மேலே வர்றதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது. இந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன மாதிரியான ப்ரிகாஷன்ஸ் எடுக்கிறது படிப்படியாக பார்க்கலாம் வாங்க. இந்த அண்டர் கிரவுண்ட் ஸ்ட்ரக்சரோட சேலஞ்சே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இது சைடில் இருக்க சாயில் ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணணும், அதுக்கு மேலே இருக்க ஸ்ட்ரக்சரை சேஃபாக வச்சுக்கணும். இதுக்கு நடுவில் மழை வந்து ஃப்ளட்டு வந்துச்சு அப்படின்னா அதனோட வாட்டர் ப்ரெஷர்னால இந்த ஸ்ட்ரக்சர் எதுவும் அஃபெக்டும் ஆகிடக்கூடாது. இதை எப்படி பண்ணுறது அப்படின்னா ரீட்டைனிங் வால்ஸோட ஹெல்ப்னால தான். ரீட்டைனிங் வால் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அந்த வால் சம்திங் ரீட்டைன் பண்ணணும், அதுதான் ரீட்டைனிங் வால்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உதாரணத்துக்கு இந்த அண்டர் கிரவுண்ட் சம்பெலாம் இருக்குது பார்த்துருக்கீங்களா? அது பார்த்திங்க அப்படின்னா ஒரு சைடு வந்து சாயிலை ரீட்டைன் பண்ணும், இன்னொரு சைடு வந்து உள்ளே இருக்கிற வாட்டரை ரீட்டைன் பண்ணும். ஸோ அண்டர் கிரவுண்ட் சம்பில் யூஸ் பண்ணுற வால்ஸை தான் நம்ம ரீட்டைனிங் வால்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ரீட்டைனிங் வால்ஸை நம்ம பல மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம். ரேண்டம் ரிபிள் மேஷனரி, இல்லை இந்த ஆர்சிசி காங்க்ரீட், அதுக்கப்புறமா வந்து நார்மல் பிரிக் கன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணி கூட நம்ம வந்து ரீட்டைனிங் வால் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா காங்க்ரீட் பிளாக்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதை யூஸ் பண்ணி கூட நம்மளால் வந்து ரீட்டைனிங் வால்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியும். மோஸ்ட்டாக அண்டர் கிரவுண்ட் ஸ்ட்ரக்சருக்கு ஆர்சிசி மெட்டீரியலை தான் ரீட்டைனிங் வாலாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா சாயில் ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் எப்பயாச்சும் வரப்போகிற மாய்ஸ்டர் தண்ணி, மழை தண்ணினால் வரப்போகிற மாய்ஸ்டரை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ஆர்சிசி வால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த பேஸ்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனில் ஆர்சிசி வால் மட்டும் இல்லாமல் ஆர்சிசி ஃப்ளோரிங்குமே சேர்த்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும். ஏன் அப்படின்னா நம்ம முன்னாடியே சொன்னேன் இல்லையா, மழை வந்துச்சு அப்படின்னா இதனோட சைட் வால்ஸ் மட்டும் இல்லாமல் அது கீழே வரைக்கும் பெனிட்ரேட் ஆகி பேஸில் இருந்து கூட நமக்கு வந்து தண்ணி வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஆர்சிசி ஃப்ளோரிங்குமே சேர்த்து வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும். சரி, ஓகே, இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். முதல்ல அண்டர் கிரவுண்ட் ஸ்ட்ரக்சர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு நமக்கு பண்ண வேண்டிய முதல் விஷயம் எக்ஸ்கவேஷன். எக்ஸ்கவேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மாஸ் எக்ஸ்கவேஷன் பண்ணணும். நம்மளோட பேஸ்மெண்ட் வந்து எவ்வளோ கீழே இருக்குது அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணிவிட்டு அந்த அளவுக்கு டீப்பாக அந்த சாயில் மொத்தத்தையும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணணும். நம்மளோட எக்ஸ்கவேஷன் முடிஞ்ச உடனே நம்மளோட ஸ்ட்ரக்சரை பொறுத்தும் நம்மளோட சாயில் டைப்பை பொறுத்தும் நம்மளோட ஃபவுண்டேஷன் டீட்டெயில்ஸ் வந்துடும். அந்த ஃபவுண்டேஷனை, அதாவது டீப் ஃபவுண்டேஷனா இல்லை ஷேலோ ஃபவுண்டேஷனா அப்படின்னு சொல்லி, அதாவது பைலா இல்லை ஐசோலேட்டட் ஃபுட்டிங்கா அப்படின்றத நம்மளோட ஸ்ட்ரக்சர் டீட்டெயில்ஸ் வந்திருக்கும். அதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு ஃப்ளோரிங் போகிறதுக்கு முன்னாடி நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம் ட்ரைனேஜ் சிஸ்டம். மழை வந்துச்சு அப்படின்னா சைட் வால்ஸ்லேயும் பேஸ்லேயும் வந்து தண்ணி வரும் அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த தண்ணி வந்து அப்படியே இருந்துச்சு அப்படின்னா அதுவும் ஸ்ட்ரக்சருக்கு பாதிப்பு கொடுக்கக்கூடியது தான். அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சைட் வால்ஸில் பைப் வச்சு அந்த தண்ணியை வந்து ஸ்ட்ரக்சருக்குள்ளே கொண்டு வராங்க. ஸ்ட்ரக்சருக்குள்ளேனா ஸ்ட்ரக்சரோட பாட்டமுக்கு கொண்டு வராங்க. அந்த எல்லா தண்ணியும் ஒரு சோக் பீட்டில் வந்து கலெக்ட் ஆகிற மாதிரி பார்க்குறாங்க. அதாவது 4 சைடு வால்ஸ் இருக்கும், 4 சைட்லேருந்து வர தண்ணியும் பேஸ்லேருந்து வர தண்ணி எல்லாமே வந்து ஒரு சோக் பீட்டில் வந்து கலெக்ட் ஆகிற மாதிரி பிளான் பண்ணுறாங்க.
அப்படி பிளான் பண்ணி முடித்த உடனே அந்த சோக் பிட்டில் ஒரு மோட்டரை ஃபிட் பண்ணி அந்த தண்ணி எல்லாமே கிரவுண்ட் லெவலுக்கு மேலே போகிற மாதிரி வந்து நம்ம வந்து பிளான் பண்ணணும். மறுபடியும் அந்த தண்ணி கீழே தானே வரப்போகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்படி இருக்கக்கூடாது. நம்ம மேலே அனுப்புகிற தண்ணி வந்து நார்மல் ட்ரைனேஜ் சிஸ்டம் இருக்கும் இல்லையா, அந்த ட்ரைனேஜ் சிஸ்டமோடு கலந்து அது வேறு ஒரு இடத்துக்கு போகிற மாதிரி நம்ம பிளான் பண்ணணும். இந்த ப்ளம்பிங் ப்ராசஸ் எல்லாமே ரீபார் பைண்டிங் பண்ணி முடிச்சுட்டு காங்க்ரீட் போடுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். அதாவது ஆர்சிசி வாலை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஃப்ளோரை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ரீபாரை மட்டும் பைண்ட் பண்ணிவிட்டு காங்க்ரீட் போடுறதுக்கு முன்னாடியே இந்த ப்ளம்பிங் ஒர்க்கு, இந்த சொக் பீட் ஒர்க் எல்லாமே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். நீங்கள் இந்த வீடியோ ரெசிடென்ஷியல் ஹவுஸை அண்டர் கிரவுண்டில் கட்டுறதுக்காக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஐ ஆம் ஸோ சாரி. அண்டர் கிரவுண்டில் ரெசிடென்ஷியல் ஹவுஸ் கட்டுறது இந்தியாவில் இல்லீகல். ஆனால் நீங்கள் கமர்ஷியல் யூஸ்க்காக நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம். அதாவது கமர்ஷியல் யூஸ்னால் கார் பார்க்கிங், இந்த மியூசிக் கிளாஸ், டான்ஸ் கிளாஸ், யோகா கிளாஸ், நீங்கள் இந்த மாதிரியான பர்பஸ்க்கு நீங்கள் வந்து அண்டர் கிரவுண்ட் ஸ்ட்ரக்சர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஆனால் அங்கேயுமே டாய்லெட்ஸ் அண்ட் கிச்சன்ஸ் வந்து அலௌட் கிடையாது. வென்டிலேஷனை பொறுத்த வரையில் சைடில் ஒரு பிட் ஹோல்ஸ் எடுப்பாங்க. அந்த பிட் ஹோல்ஸ் வழியாக ஒரு விண்டோஸ் வந்து வைப்பாங்க. அந்த விண்டோஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இன்கேஸ் ஃபயர் ஆச்சு அப்படின்னா அது எஸ்கேப்காக யூஸ் பண்ணுற ஒரு எக்ஸிட்டாகவும் அது வந்து இருக்கணும். இதை வந்து நார்மலாக வந்து அமெரிக்கன்ஸ் வந்து அவங்களோட பேஸ்மெண்ட் ஸ்ட்ரக்சரில் ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. பட் இந்தியாவில் ரெசிடென்ஷியல் பர்பஸ் பேண்ட் அப்படின்னாலுமே நீங்கள் இந்த மியூசிக் கிளாஸ், யோகா கிளாஸ் இந்த மாதிரியான பர்பஸ்க்காக நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான எக்ஸிட் வந்து வச்சு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும். தென் நீங்கள் வந்து பார்க்கிங்காக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அப்வியஸ்லி அங்கே ஒரு லிஃப்ட் இல்லை ஸ்டேர் கேஸ் இல்லை அப்படின்னா என்ட்ரன்ஸுக்கு, பார்க்கிங் என்ட்ரன்ஸுக்கு இருக்கிற ஒரு ரேம்ப் இருக்கும் இல்லையா, இது வழியாக தான் நம்ம வந்து ஃபயர் வந்துச்சுன்னா எக்ஸிட் ஆகணும். நம்ம என்ன தான் ஆர்சிசி வாலை யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாலும், அது என்ன தான் ஃபயர் ப்ரூஃபாக இருந்தாலும் நம்ம அண்டர் கிரவுண்ட் ஸ்ட்ரக்சரில் நம்ம சாண்டு, ஃபயர் பஸ்டர்ஸ், வாட்டர் இந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸை அங்கே கண்டிப்பாக வைக்கணும். இன்கேஸ் நீங்கள் வந்து ஃப்ளட் வர இடத்துல நீங்கள் வந்து அண்டர் கிரவுண்ட் ஸ்ட்ரக்சர் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஆக்சுவலாக அங்கெல்லாம் பர்மிட்டே கிடையாது, அதேமாரி நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. இந்த வீடியோ யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். We will meet another video. Until then, signing off, Saran Mayilnathan. Bye-bye.